இன்னைக்கு OnePlus Openோட ரிவ்யூ வீடியோலாம் கிடையாது. ரீசன்ட் டேஸில் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையுமே வந்து கேட்கும்போது எந்த மாதிரியான ஃபோன்ஸ் நீங்கள் வந்து ஃப்ளாக்ஷிப் மொபைலில் வாங்குவீங்கன்னு கேட்டால் எல்லாருமே நார்மல் ஃபோன் தான் வந்து சொல்கிறாங்க. யாருமே ஃபோல்டபுள் ஃபோனே சொல்லலை. அதுவும் இப்போ ரீசன்ட் டேஸில் டாப் பிராண்ட்ஸ்லாம் எல்லாம் ஃபோல்டபுள் ஃபோன்ஸ்லாம் லான்ச் பண்ணியிருந்தோம். ஏன் வேணான்னு சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது ஒரு விஷயம் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ரெண்டாவது டியூரபிலிட்டியில் அவங்களுக்கு ஒரு பெரிய கொஸ்டின் இருக்குது. இது எந்த அளவுக்கு தாங்கும், எந்த அளவுக்கு வரும்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி. OnePlus Open லான்ச் ஆகி கிட்டத்தட்ட 8 மாதம் ஆகுது. நான் ஒரு 6-7 மாதமாகவே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்டார்டிங்கில் ஆஃபீஸில் தான் இருந்தது, யூஸ் பண்ணி பார்த்தேன், கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு உடனே டக்கு நானே தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் செகண்டரி டிவைஸாக. ஸோ எனக்கு ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இதோட டியூரபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்றதும் தெரியும், நான் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணேன்னு தெரியும். குறிப்பாக சில பிரச்சனைகளும் நான் வந்து ஃபேஸ் பண்ணேன். அதெல்லாம் என்ன அப்படின்றத ஒரு வீடியோவை மேக் பண்ணால் ஃபோல்டபுள் டிவைஸ் வாங்கலாம்னு நிறைய பேருக்கு ட்ரீம் இருக்கும். அவங்களுக்கு இந்த ஒரு வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றனால தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டிஸ்பிளேயோட டியூரபிலிட்டி பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நான் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நார்மலாக வெளியில் ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கோம், சரி உள்ள பெரிய டிஸ்பிளேல வீடியோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தாலுமே வெளியில் பார்த்த டிஸ்பிளே சைஸ் மாதிரியே தான் கொஞ்சம் பெருசாக உள்ள இருக்கிற மாதிரி இருக்கும். மேலேயும் கீழேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளாக்காக இருக்கிற மாதிரி வந்துடும். இது இந்த ஃபோல்டில் மட்டும் கிடையாது, மோஸ்ட்லி இந்த ஃபோல்டபுள் டிவைஸ்னால இது ஒரு இஷ்யூ இருக்கு. நம்ம டேப்லெட் மாதிரி நினச்சிக்கிட்டு ஃபுல் ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் அதே சமயம் நீங்கள் கேம் பிளே பண்ணுறீங்கன்னா ஒரு பெரிய ஸ்க்ரீன் கிடைக்கும், மல்டி டாஸ்கிங் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சோஷியல் மீடியா அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் பண்ணுறீங்க, சேட் பண்ணுறீங்க, மெயில் பண்ணுறீங்க அப்படின்னா மல்டி டாஸ்கிங்க்கு செம யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். டியூரபிலிட்டின்னு வந்தோம் அப்படின்னா நார்மல் ஃபோனுக்கு கீழே போடுறது எந்த அளவுக்கு இருக்குது இந்த மாதிரி தான் இருக்கும். பட் இந்த ஃபோனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும் போதே மெக்கானிக்கல் காம்பனன்ட்ஸ் நிறையா வந்து மூவ் ஆகுது. இதனாலேயே நமக்கு வந்து பெரிய டியூரபிலிட்டி கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். குறிப்பாக உள்ள இருக்கக்கூடிய டிஸ்பிளே, நம்ம எல்லாருமே பயப்படுற மாதிரி உள்ள இருக்கக்கூடிய டிஸ்பிளே சேஃபாக தான் இருக்கு. வெளியில இருக்க டிஸ்பிளே தான் பாவம் என்னைய பொறுத்த வரைக்கும். உள்ள இருக்க டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம திறந்து கீழே வைக்க மாட்டோம், எதுவும் பண்ண மாட்டோம், அதனால ஸ்கிராச்சஸ் அவ்வளோ சீக்கிரம் ஆக மாட்டேங்குது. அண்ட் அதே மாதிரி சைடு எட்ஜஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா குட்டியா வந்து பார்டர் மாதிரி கொடுத்துருக்கனால நீங்க ஓப்பன் பண்ணிட்டு தலைகீழா வச்சாலும் அவ்வளோ சீக்கிரம் வந்து ஸ்கிராச்சஸ் ஆகுறது இல்லை. க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலுமே ஃபுல்லா சைடு எல்லாம் கவர் ஆகுறதுனால டஸ்ட் எதுவுமே உள்ள போகுன்ற பயமும் இல்லை. வெளியில இருக்க டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா எப்பயும் வெளியிலேயே இருக்கா, தலைகீழா கவுத்து வச்சோம்னா கூட ஸ்கிராச்சஸ் நல்லாவே ஆகுது. நான் யூஸ் பண்றதே பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒட்டி இருக்க அந்த ஸ்கிரீன் ப்ரொடெக்ஷனோட தான் யூஸ் பண்ணேன். அதுலயே பாத்தீங்கன்னா நிறைய ஸ்கிராச்சஸ் இருக்கு. கிளியரா பெரிய லெவல்ல எந்த ஸ்கிராச்சஸுமே இல்லாம இருக்கு. ஸோ இதுவே ஒரு நல்ல ப்ரொடெக்ஷனுக்கான ஃபீல் தான் கொடுக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாம உள்ள இருக்கக்கூடிய கிளாஸ்மே பாத்தீங்க அப்படின்னா அல்ட்ரா தின் கிளாஸ் வந்து யூஸ் பண்ணிருக்கோன்றாங்க. அதனால ரொம்ப ஸ்லிம்மாவும் இருக்கும். இதனாலேயே பாத்தீங்கன்னா போனுமே பாத்தீங்கன்னா செம ஸ்லிம்மான ஒரு போனா தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதோட டிஸ்பிளே சைஸ் சின்னதா இருக்கனால க்ளோஸ் பண்ணாலும் கூட எனக்கு கையில ஹோல்டு பண்ணி யூஸ் பண்றதுக்கு கம்ஃபர்டபிலிட்டி பெஸ்டாவே இருந்தது. மற்ற ஃபோல்டபுள் ஃபோன்ஸை நான் ட்ரை பண்ணதை விட இது எனக்கு இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்தது. அவுட்டர் டிஸ்பிளே அப்படின்னு வரும்போது செராமிக் கார்டு கொடுத்துருக்கேன்றாங்க. இது ஒரு ப்ரொடெக்ஷன் தான். கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸை விட 20% வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஒரு 4-5 தாட்டி கீழே போட்டிருப்பேன், அதுக்கு மேலேயே கூட இருக்கும். இது வரைக்கும் பெரிய லெவலில் பயப்படுற அளவுக்கு எந்த ஒரு ஸ்கிராச்சஸ் எதுவுமே வந்து வரல, நல்லா தான் இருக்கு. ஃபோல்டபுள் ஃபோன்ஸ் அப்படின்னாலே எல்லாருக்கும் இப்படி திறந்து மூடும் போது அந்த சவுண்டோட ஃபீலே வந்து நல்லா இருக்கும். ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி திறந்து மூணுனா சீக்கிரமே வியர் அண்ட் டியரில் வீணா போனாலும் போயிடும்னு பயந்துகிட்டே இருப்போம். கண்டிப்பாக எல்லாரும் பயப்படணுமான்னு கேட்டிங்கன்னா, ஸ்டார்டிங் டைம்ல எல்லாம் ஃபோல்டபுள் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணும்போது 2 லட்சம் தடவை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணலான்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் 4 லட்சம் தடவைனாங்க. இப்போ OnePlusல இருந்து என்ன சொல்றாங்கன்னா 10 லட்சம் தடவை திறந்து ஓப்பன் பண்ணும், ஒன்றுமே ஆகாது அப்படின்றாங்க. பட் இதை நீங்கள் நார்மலாக 10 லட்சம் தடவை உடனே திறந்து மூட போகிறதில்ல. ஒரு நாளைக்கு ஒரு 100 தடவை இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா 10 வருஷத்துக்கு வந்து உங்களால் வந்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ண முடியும். எதுவுமே ஃபோனுக்கு ஆகாதுன்றாங்க. அதே சமயம் நான்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 தாட்டி தான் அதிகபட்சம் ஒரு நாளைக்கு வந்து திறந்து மூடுவேன். அப்படி இருந்துமே எனக்கு இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்து நான் ஃபேஸ் பண்ணலை. நிறைய பேருக்கு வர டவுட்டும், இந்த சென்டரில் இருக்கக்கூடிய இந்த க்ரீஸ் ஏரியா லைட்டாக கொஞ்சம் பள்ளமாக இருக்கிற மாதிரி இருக்கும். கையை வச்சு யூஸ் பண்ணால் அப்படியே தடுக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸ்டார்டிங் டைமில் எனக்குமே அப்படி ஒரு ஃபீல் இருக்க தான் செஞ்சது. பட் நாளடைவில் நம்ம வந்து மறந்துடுவோம். இதுக்கு முன்னாடி பார்த்த சில ஃபோல்டபுள் ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீஸ் ஏரியா நாள் ஆக கொஞ்சம் பெருசாக பள்ளமாகிறத வந்து நோட் பண்ண முடிஞ்சது. பட் ஆல்மோஸ்ட் நான் வந்துட்டு ஒரு 8 மாசமா யூஸ் பண்ணியும் இது வரைக்கும் அந்த ஃபிளாட்டை வந்து அப்படியே மெயின்டைன் பண்றாங்க. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு அந்த க்ரீஸ் இருக்கிற மாதிரியே ஃபீல் இருக்காது, ஒரு ஃபிளாட்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. இந்த இடத்துல ரியலாவே நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணதுக்கு ரீசனுமே 8 மாசம் யூஸ் பண்ணியாச்சு. இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணோம் அப்படின்னு தான் நினைச்சேன். ஃபோல்டபுள் ஃபோன்ஸ் அப்படின்னாலே ரொம்ப முக்கியமானது. நம்ம டோருக்கு எப்படி ஹிஞ்ச் முக்கியமோ அதே மாதிரி ஃபோல்டபுள் ஃபோனுக்குமே ஹிஞ்ச் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். இந்த ஹிஞ்சில் யூஸ் பண்ணிருக்கக்கூடிய மெட்டீரியலே பார்த்தீங்கன்னா 2-3 மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்களாம். அதுலேயும் குறிப்பாக பிராண்ட் சொல்றது, நார்மலாக நமக்கு எலும்புலாம் உடஞ்சிருச்சு அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் போன் வந்து வைப்பாங்களாம். அந்த இதில் என்ன மெட்டல் யூஸ் பண்ணுவாங்களோ அதே மெட்டல் யூஸ் பண்ணியிருக்கோம். இதனால வெயிட்டும் கம்மியாக இருக்கும்,
டியூரபிலிட்டியும் பெஸ்ட்டாக இருக்கும், வியர் அண்ட் டியர் அவ்வளோ சீக்கிரம் ஆகாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஹிஞ்சோட மெட்டீரியல் வச்சு பார்க்கும்போது டியூரபிலிட்டி லாங் டேர்ம் யூஸ் பண்ணுறவங்களுக்குலாம் பெஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் முக்கியமாக ஓவரால் ஃபோனோட டியூரபிலிட்டி அப்படின்னு வரும்போது ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைல் அப்படின்னாலே டியூரபிலிட்டி பெஸ்ட்டாக தான் இருக்கும். இவங்க சொல்கிறது ஏர்கிராஃப்ட், ஸ்பேஸ் கிராஃப்ட்லாம் யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் நாங்கள் வந்து இதில் ட்ரை பண்ணியிருக்கோம். டைட்டீனியம் அலாயில் வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்றாங்க. சைடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நான் 4 தாட்டி கீழே போட்டப்போ கூட எந்த ஒரு டேமேஜ் ஆன ஃபீலே சுத்தமாக இல்லை. அந்த அளவுக்கு ப்ரொடெக்ஷனாக தான் இருக்குது. அதுக்கு நான் 6 அடி 10 அடியிலேருந்து போடல. நார்மலாக வந்து உட்காந்து இருக்கும்போது பாக்கெட்லேருந்து கீழே விழுகிறது, கையில் யூஸ் பண்ணும்போது தவறி கீழே விழுகிற மாதிரி தான் விழுந்தது. அந்த வகையில் பார்க்கும்போது கூட ஒரு பெஸ்ட்டாக தான் இருக்குது. டச்சில் ப்ராப்ளம் இந்த மாதிரி கூட நான் எதுவுமே வந்து ஃபேஸ் பண்ணல. டியூரபிலிட்டின்னு வரும்போது இந்த ஃபோனில் எனக்கு கொஞ்சம் குறையா இருக்கிறது. IPX4 ரேட்டிங் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதனால தண்ணி தெரியாமல் மேலே பட்டுருச்சுன்னா தொடச்சிட்டு யூஸ் பண்ணலாம். மற்றபடி டேரெக்டாக தண்ணிக்குள்ளெல்லாம் போட்டுறக்கூடாது. ஓவராலாக ஒரு ஃபோல்டபுள் ஃபோன் வாங்கலாம்னு நினைக்கிறீங்க, டியூரபிலிட்டி பெஸ்ட்டாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி எல்லாருமே பெஸ்ட்டாக தான் பண்ணுறாங்க. அதுலேயும் குறிப்பாக நான் லைவாக வந்து OnePlus Open ட்ரை பண்ணி பார்த்தேன். இந்த ஹிஞ்சி ஏரியாவாக இருக்கட்டும், ஃப்ளாட்டாக இருக்க டிஸ்பிளே, ஸ்க்ராச்சஸ் பெருசாக ஆகலை. ஒரு பெஸ்ட்டான டியூரபிலிட்டியில் தான் இந்த ஒரு ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு ஃபோல்டபுள் ஃபோன்ஸை நம்பி வாங்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஃபோனோட டிஸ்பிளே சின்னதாக இருக்கனால அந்த காம்பாக்ட் ஃபீலுமே வந்து நல்லாவே வந்து கொடுக்குது. சப்போஸ் வாங்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னா நீங்கள் OnePlus Open கன்சிடர் பண்ணலாம். மற்ற பிராண்ட்ஸ் ஃபோன்ஸை விட 20,000 ரூபா பார்த்தீங்கன்னா ப்ரைஸுமே வந்து கம்மியாக தான் இருக்குது. அதுலேயும் எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ போடலான்னு பார்க்கும்போது ICICI பேங்க் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டுக்குலாம் பார்த்தீங்கன்னா 20,000 ரூபா வரைக்குமே இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் கூட இருக்கு. அப்படி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு பெஸ்ட் பிரைஸ்ல தான் இருக்கு மற்ற ஃபோல்டபுள் ஃபோன்ஸை கம்பேர் பண்ணும்போது. இது ஒரு நார்மல் ரிவ்யூ மாதிரி இல்லாமல் ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோவாக தான் மேக் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம லவுடலி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.